ஹை ஃப்ரெண்ட்ஸ், சண்டிவி என்ன நடக்குது? நேற்று வர ஒரு விமர்சித்தவர்கள் இன்று எல்லோரும் ஒரே வரிசையில் நின்று பேசுற மாதிரி தெரியுது. திமுக எதிர்த்தவர்கள், அதிமுக எதிர்த்தவர்கள், சீமான் ஆதரித்தவர்கள், சீமான் விமர்சித்தவர்கள், இப்போ எல்லோரும் ஒரே பக்கம் நின்று கதற மாதிரி இருக்கு. நேற்று வர தனித்தனி அரசியல் பேசியவர்கள் இன்று ஏன் ஒரே குரலில் பேசுறாங்க? என்ன காரணம்? மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். விமர்சனம் செய்வது ஜனநாயக உரிமை. யாரையும் விமர்சிக்கலாம். ஆனால் விமர்சனம் என்ற பெயரில் பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது. ஏஐ தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி போலி வீடியோக்கள், புகைப்படங்கள், தவறான தகவல்கள் உருவாக்கி மக்களை குழப்பக்கூடாது. அப்படி பொய்ய பரப்புற அரசியல் தான் இன்று மக்களிடையே நம்பிக்கையை இழந்திருக்கு. அதனால தான் மக்கள் ஆதரவு பெற முடியவில்லை. இனியும் அதே பாதையில் சென்றால் மக்கள் ஆதரிக்க போவதில்லை. இன்று தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களின் அரசியல் பயணம் நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் அவருக்கான ஆதரவு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தில்நிதி சீமானாக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் மக்களின் தீர்ப்பை மாற்ற முடியாது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்திற்கான நம்பிக்கையாக தவேக தலைவர் விஜய் அவர்களை பார்க்கிறார்கள். அதனால் கதறவர்கள் கதறட்டும், விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கட்டும். மக்கள் முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது. உண்மை, நேர்மை, மக்கள் நலன் இவை இருக்கும் வரை தவேகத்தின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அரசியல் அப்டேட்கள் மற்றும் வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.